இந்த சாச்சனா பொண்ணு என்னதான் சொல்கிறதுன்னு எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை. எத்தனை தடவை தான் வாய்ப்புகள் அப்படிங்கிறத வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. அதே மாதிரி எத்தனை தடவை தான் ஒரு ஆள் வந்து எக்ஸ்கியூஸ் பண்ணிகிட்டே வந்து இருந்துட்டு இருப்பாங்க. நேத்திக்கு வந்து கப்பு, இன்றைக்கி வந்து பிளேட்டு, இஷ்டத்துக்கு வந்து இருக்கிறதுக்கு எதுக்கு நீங்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து வரணும் அப்படின்ற கேள்வி வந்து எல்லாருக்குமே வந்து இருக்குது. நான் ஜென்ரலாக தான் வந்து சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி பிக் பாஸ் எல்லாம் கூட நான் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்ஷாக, கடுமையாக, ரொம்ப மோசமான முறையில், சுறுசுறுப்பு இல்லாமல் நிறைய ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து வந்திருக்காங்க. ஆனால் அந்த பிக் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள மோல்டு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தயார் பண்ணி இந்த சமுதாயத்தில் எப்படி நடந்துக்கணும் அப்படின்றதையும், வீட்டுக்குள்ளே நீங்கள் எப்படி இருக்கணுன்றதையும் சொல்லி கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறத நான் பார்த்துருக்கேன். ஏன்னா உள்ளர வரும்போது வேறு மாதிரி ஒரு ஆளாக வந்திருப்பாங்க, வெளியே போகும்போது வேறு ஒரு ஆளாக வந்து போவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கிற ஒரு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இந்த சாச்சனா பொண்ணுக்கு 3 தடவை சான்ஸ் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு தடவையும் இந்த சாப்பாட்டு பிரச்சனைன்றதை வந்து எப்போ பார்த்தாலும் தலைமையில தூக்கி வச்சுட்டே ஆடிட்டுருக்காங்க. இன்றைக்கி அப்படி தான் ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க. நேத்திக்கும் அதே மாதிரி ஒரு சம்பவத்தை வந்து பண்ணாங்க. என்னென்னா, டீ குடிச்சிட்டு அந்த கப்பை வந்து கழுவாமலே வச்சுட்டாங்க. அதை வந்து ரயான் அவர்கள் வந்து கேட்குறாப்புல, எல்லோரும் முன்னாடி கேட்டாங்களோ அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வந்து மாறிடுச்சான். அதுக்கு வந்து பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு ரயான் அவர்கள் அவ்வளோ தூரம் எதிர்த்து கூட வந்து பேசினாங்க. முத்துவுக்கும் ரயானுக்கும் ஒரு பிரச்சனை வந்துச்சு. அந்த பிரச்சனையில் வந்து ரயான் அவர்களை இந்த அறிவு இருக்கிறவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக சொல்ல போனால் அவங்கள தான் சொல்ல வராங்க ஆக்சுவலி சாச்சனா அவர்கள். அதுக்கப்புறம் அப்படியே மாறிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாற்றிட்டாங்க, அந்த டாப்பிக்கே வந்து மாற்றிட்டாங்க. ரயான் மறுபடியும் கேட்டுகிட்டே இருக்கார், என்ன அறிவு அப்படின்றாப்புல. இல்லை, அறிவு இருக்கிறதுனால நாங்கள் எல்லோரும் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி வந்து பிளேட் வாஷ் பண்ணல, காலையில் வச்சு பிளேட்டை வந்து வாஷ் பண்ணலன்னா அத்தனை பேர் இருக்கக்கூடிய வீட்டில் அதெல்லாம் அவமானமாக இல்லையா? கண்டஸ்டன்ட் தானே நீங்கள்லாம். ஏதோ 5 ஸ்டார் ஹோட்டலில் வந்து ரூம் போட்டு ஜாலியாக தங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே ஃப்ரீயாக இருந்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நினப்பில் வந்து இருக்காங்களா? இல்லை வந்து ஷூட்டிங் வந்துட்டு அப்படியே ஹீரோயின் மாதிரி நடிச்சுட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்களான்னு சுத்தமாக புரியவே இல்லை. நிறைய பேர் அப்படி தான் வந்து இருந்துகிட்ருக்காங்க. இஷ்டத்துக்கு நான் வந்து குக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வருவாங்க. இல்லைம்மா நீ குக் பண்ணாத அப்படின்னு சொன்னால் சண்டை பிடிப்பாங்க. யாருன்றது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அதை போய் கேட்டாக்கா திரும்பி மறுபடியும் வந்து சண்டை பிடிப்பாங்க. அதுக்கு ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வரலான்னா அதுக்கும் சண்டை பிடிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே சண்டை பிடிக்கிறதுக்கு ஆள் வந்து இருந்துகிட்ருக்காங்க. இப்போ இவங்க வந்து ப்ரீசியஸாக ஒரு லைஃப் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க, அப்படி தான் வந்து சொல்லணும். இப்போ சாச்சனா வந்து ஏன் இப்போ பிளேட் வாஷ் பண்ணுறதுல என்ன இவங்களுக்கு கஷ்டம்? எல்லாரும் அந்த இடத்துல வந்து 16 பேர் வந்து இருந்துகிட்ருக்காங்க. எல்லாருக்கும் இல்லாத பிரச்சனை உனக்கு மட்டும் என்ன பிரச்சனையாக வந்து இருந்துகிட்டு போகுது? சரி, அதெல்லாம் விடுங்க. இப்போ நீங்கள் வந்து தப்பு பண்ணிட்டீங்க, அதை வந்து சுட்டி காட்டுறாப்புல ஒரு ஆள். ஸோ இப்போ அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்கணும். நான் இதனால தான் அதை வாஷ் பண்ணல, இதனால தான் இப்படி ஆகிடுச்சு, இதனால தான் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்துச்சு சொல்லுங்கள். டிஸ்கஷனுக்குள்ளரையே போகாமல் சரி ஓகே நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்களாக போய் அழுதுட்டு இருந்தா என்னங்க நியாயம் இதெல்லாம்? இது வந்து ரியல் லைஃபு கூட வந்து செட்டே ஆகாது. இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷனுக்குள்ளரையே நீங்கள் போகல அப்படின்னா உங்கள் லைஃபே வந்து காலி ஆகிடும். அவ்வளோ வெரி சிம்பிள். உங்களுக்கு வந்து மேரேஜ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ரயான் அவர்கள் அதை திரும்ப சுட்டி காட்டுறாரு. ஏன்னா அவர் தான் வந்து கிச்சன் இன்சார்ஜ். ஸோ இதை கேள்வி கேட்டதுனால ரயான் அவர்கள் வந்து இப்படி போர்ட்ரைலாக பண்ணுறது அப்படிங்கிறது சரியா அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவிர சந்திரா. அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.